நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். நாம் யாவரும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்தமான திருச்சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோம். இந்த வேளையிலும் கூட முகநூல் வாயிலாகவும் நேரடியாகவும் இந்த அதிகாலை தொழுகையிலே பங்கு பெறுகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புது புது இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் எங்களை நிறைக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் மிகுந்த கருணையும் நிறைந்த கர்த்தாதி கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய பரிசுத்தமான திருச்சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். உமது அன்பும் அருளும் இந்த உலகத்திலே அளவிட முடியாத ஒன்று. பரமபிதாவே, கடந்து போன இரவு முழுவதும் நீர் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த புதியதோர் விடியலை எங்கள் வாழ்வில் காணுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த அதிகாலை தொழுகை கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளை கடவுள் எங்களை காண செய்தார் என்ற நன்றி உணர்வோடும் தொடர்ந்து இந்த நாளில் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் திருச்சபையையும் எங்கள் வாழ்வையும் காத்து நன்மையின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பாடல் பகுதிகள், திருமறை தியானங்கள், ஜெப வேளைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும். பங்கு பெறுகிற அனைவரோடும் உம்முடைய ஆற்றல் நிறைவாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக 51வது ஞான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மாசற்ற தெய்வ நாமத்தை தூதிய நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை தூதியன் உள்ளமே. உன் பாதகங்கள் யாவையும் நிவர்த்தி செய்கிறார். உன் ரோகங்கள் அனைத்தையும் பரிகரிக்கிறார். நீ மாண்டு போகும் பொழுது உன் ஜீவனை மீட்பார். நிறைந்த அன்பால் உனக்கு கிரீடம் சூட்டுவார். நன்மைகளால் உன் மனதை திருப்தியாக்கினார். அன்பாய் உன்னாயுள் காலத்தை நீடிக்க பண்ணினார். என்னாலும் இந்த நன்மையை எனாத்துமாவே நீ மறந்திடாமல் கர்த்தரை வணக்கமாய் துதி. சங்கீதம் 92 நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே பக்கம் 191 அடங்கியிருக்கிறது. சங்கீதம் 92. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதும் உன்னதமானவரே உமது நாமத்தை புகழ்ந்து பாடுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவுதோறும் உமது உண்மையையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும்.
கர்த்தாவே, உமது செய்கைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். என்றைக்கும் அழிந்து போவதற்கல்லவோ பொல்லாதவர் புல்லை போல் தழைக்கிறார்கள், அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கிறார்கள். கர்த்தாவே, இதோ உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள், அக்கிரமக்காரர் யாவரும் சிதறுண்டு போவார்கள். எனக்காக பதிவிருந்தவர்களுக்கு நேரிட்டதை நான் கண்ணார கண்டேன், எனக்கு விரோதமாய் எழும்பின பொல்லாதவர்களுக்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் கடவுளின் பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள். 15வது வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தர் நேர்மை உள்ளவர் என்பதும் என் கண்மலையாகிய அவரிடம் அநீதி இல்லை என்பதும் அதனாலே விளங்கும் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமருவோம். இந்த அதிகாலை வேளையிலே முதலாவதாக வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுத்த வேத பகுதி யாத்திராகமம் 3வது அதிகாரம், வசனங்கள் 7 முதல் 14 முடிய. யாத்திராகமம் அதிகாரம் 3 வசனம் 7 முதல் 14 வரை. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரேல் புத்திரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரேல் புத்திரராய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீ இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னையும் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயா என்றார் என்பதே. ஆமென். அதிகாலை வேளையிலே வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுத்த நற்செய்தி பகுதி தூய மத்தேயுவினுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 10 வரையிலான பகுதிகள். தூய மத்தேயு 5வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர் அவரிடம் வந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு உபதேசமாய் திருவாய் மலர்ந்து அருளினதாவது, ஆவியில் தரித்திரர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுவோர் பாக்கியவான்கள், அவர்கள் தேற்றப்படுவார்கள். சாந்த குணமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவோர் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளின் புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார் என்பதுவே. நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் புலகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன்.
பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்தெடுத்த வேத பகுதி நாம் படித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்திராகமம் 3வது அதிகாரம், அதிலே குறிப்பாக வசனம் 14. யாத்திராகமம் 3வது அதிகாரம் வசனம் 14. கடவுள் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயினிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று இஸ்ரவேலுக்கு சொல் என்றார். கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய திருமுன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமது வார்த்தை இந்த உலகத்தில் வல்லமையானது, மகத்துவமானது, மேன்மையானது. உமது வார்த்தையினால் இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம், வழிநடத்தப்படுகிறோம். உமக்கு நன்றி. இந்த நாளும் எங்கள் வாழ்விலே ஒரு நன்மை நிறைந்த, கடவுளின் அனுக்கிரகம் நிறைந்த நாளாக அமையட்டும். இந்த தியானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு புதியதோர் விடியலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். வேத புத்தகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கடவுளுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்மை நடத்தி செல்கிறது. கடவுளுடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், மாட்சிமையானவைகள். அவருடைய சொற்களும் அவருடைய செயல்களும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்களால் சிந்திக்கப்பட்டு ஆராயப்பட்டு புது புது கோணங்களோடும் புது புது சிந்தனைகளோடும் விசுவாசிகளுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த காலை பொழுதிலே யாத்திராகமம் 3வது அதிகாரம் வசனம் 14 சொல்லப்பட்டது போல, இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்கின்றேன், இந்த உலகத்தில் நான் செயல்படும் இறைவன். காலங்கள் வருகிற பொழுது, நேரங்கள் கூடுகிற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நான் என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன் என்ற கடவுளுடைய கிரியையை உணர்த்துகின்ற, மோசேயை கொண்டு கடவுள் செய்யப்போகின்ற ஒரு அரும்பெரும் அடையாளங்கள், அற்புதங்கள், விடுதலைகள், இதை குறித்த ஒரு அழைப்பின் துணியிலே கடவுளோடு கூட இணைக்கப்பட்ட மோசே, அவரிடம் கடவுள் உரைக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது ஒரு நிலையான ஒரு வார்த்தை. இருக்கிறவராக இருக்கிறேன், ஒரு உறுதியான ஒரு வார்த்தை. இன்றைக்கி பல வேளைகளிலே நாம் ஒரு முறை சந்தித்த இடங்களுக்கு பல வருடங்களுக்கு பிற்பாடு செல்கிற பொழுது சில இயற்கையாக கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையின் மரங்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். இவற்றை நாம் பார்க்கிற பொழுது அது மறைந்து போயிருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்த்த ஒன்றை மீண்டும் காணுகிற பொழுது அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைந்திருக்கும். அதை பார்க்கிற பொழுது நாம் சொல்வோம், நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ, நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதை நான் பார்த்தேன், இன்றைக்கு இதை காணவில்லை, மறைந்து விட்டது. அது நம்முடைய உள்ளார்ந்த உணர்வாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அதில் கடவுள் நிலையானவர், அவர் எப்பொழுதும் மாறாதவர், அவர் எங்கும் வாசம் பண்ணுகிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவருக்கு முடிவில்லை. இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு ஒரு முடிவு உண்டு, காணப்படுகின்ற எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. ஆனால் கடவுளுக்கு முடிவில்லை. அவர் எப்பொழுதும் இருக்கிறவர், அவர் படைப்பாளர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் பண்படுத்துகிறவர்.
அவருக்கு தெரியும் எப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும். அப்போ இருக்கிறவர் நம்மை சந்திக்கிறார். இருக்கிற கடவுள், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை சந்திக்கிறார். குறிப்பாக இதில் 7வது வசனத்தில் நாம் படிக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய அவர்கள் சந்தித்த இன்னல்களையும் நெருக்கங்களையும் உணர்ந்து சொல்லுகிற பொழுது, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். உபத்திரவத்தை பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்து கொண்டேன். அப்போ இதற்கும் கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், காலத்தை வைத்திருக்கிறார். இது எப்பொழுது நடக்க வேண்டும், இது என்றைக்கு நடக்க வேண்டும், அதை படிப்படியாக கடவுள் காலாகாலங்களிலே வெளிப்படுத்தி தம் தாசர்களுக்கு வெளிப்படுத்தி மோசையை கொண்டு அந்த மக்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு லிபரேஷனுக்கான, ஒரு விடுதலைக்கான அந்த தேடல் அவர்கள் வாழ்விலே அது ஒரு இறுதி கட்டத்தை சந்திக்கிற பொழுது கடவுள் அங்கே அவர்கள் மத்தியில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ கடவுள் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்முடைய உபத்திரவங்களை பார்க்கிறவர். எந்த மனிதனுக்கு வாழ்க்கையிலே உபத்திரவம் இல்லை? எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் உண்டு. எல்லா மனிதனும் சில வேளைகளிலே நம்முடைய நிலை மறந்து அப்படியே உரத்த சத்தத்தோடு, கடவுளே நீர் இருக்கிறீரா, நீர் செயல்படுகிறீரா, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நெருக்கங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு நாம் கடவுளை அழைத்த வேளைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அப்போ அந்த இடத்தில் கடவுள் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கஷ்டங்களை அறிந்து கொண்டு நமக்கு அந்த இடத்தில் என்ன கொடுக்க வேண்டுமோ, நமக்கு அவர் அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவர் நீங்களும் நானும் வழிபடும் மகத்துவமான ஆண்டவர். அவர் வரலாற்றில் செயல்பட்டு கொண்டே இருந்தவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற ஆண்டவர் இங்கே நம்மையும் மேன்மைப்படுத்துகிறார். குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பாதுகாத்தார். பரிசுத்த ஆவியின் மூலமாக இன்றைக்கும் நம்முடன் அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார். நான் இருக்கிறேன் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்கிறார். இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலும் கூட நாம் ஒரு சிறு மந்தையாக இந்த பரிசுத்தமான கடவுளுடைய வீட்டிலே இணைகிறோம் என்று சொன்னால், தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்து நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாக, நினைவுபடுத்தும்படியாக நம்மை இந்த இடத்தில் என்ன செய்கிறார், இந்த இடத்தை கனப்படுத்தும்படியாக அவர் கூட்டிச் சேர்க்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த வருடத்தின் இந்த தவக்காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த தவக்காலத்திலே பொதுவாக அதிகமாக நமக்கு கொடுக்கப்படுகிற, நம்முடைய சிந்தனையில் உள்ளுதல் படுகின்ற ஒரு காரியம் சாக்ரிஃபைஸ், தியாகம். இறுதியாக அங்கேதான் நாம் சென்று நிற்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவர் இந்த உலகத்தில் நமக்காக என்னென்ன தியாகங்களை ஏற்றுக்கொண்டார், சகித்து கொண்டார், அதை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் அதிலே நிற்கின்றோம். அப்போ அந்த தியாகம் என்ற ஒரு வார்த்தையும், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது, மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு இந்த சமகாலத்திலே செய்தித்தாள்களிலே நாம் படித்தோம், கண்கூடாக நாம் சில நல்ல செய்திகளை நாம் கேட்டோம். அதில் கேட்கிற பொழுது மனிதன் ஒரு வாலிப வயதாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், ஒரு சிலருடைய மறைவுக்கு பிற்பாடும் அவர்களுடைய அந்த ஆர்கன்ஸ், உடல் உறுப்புகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவைப்படுகின்ற மற்றொரு மனிதனுடைய வாழ்வை தொடருவதற்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்ததை நாம் இன்றைக்கு இந்த சமகாலத்தில் நாம் பார்க்கின்றோம். பேப்பரில் நம்ம படிக்கின்றோம். 1, 2, 3 என்று சொல்லி, ஒருவேளை அது அவர்களுடைய மறைவு ஒரு ஆபத்தான ஒரு நிலையிலே போய் முடிந்திருந்தாலும், அதற்கு பிற்பாடு அவருடைய அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் தேவையோடு இருக்கிற மற்றொரு மனிதனுக்கு அது என்ன செய்யப்படுகிறது, பயன்படுகிறது. அவர்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், சரீர பிரகாரமான தோற்றம் மறைந்திருந்தாலும் அவர்களுடைய
உடல் உறுப்பு இனி ஒரு மனிதன் மூலமாக இந்த உலகத்தில் இயங்குகிறதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். இப்போ மனிதனுடைய ஒரு மாண்பு, மனிதனை கடவுள் இந்த உலகத்தில் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய கரங்களின் கிரியைகளை இந்த உலகத்தில் நடப்பிப்பதற்கும் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் இன்றைக்கு நம்மை கருவிகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு புறத்திலே அது மறைந்து போனாலும் மற்றொரு புறத்திலே அது இருக்கிறது, அவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வும் சிந்தனையும் இன்றைய காலங்களிலும் நம்மத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது கடவுள் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு இரக்கமாக, கிருபையாக இந்த உலகத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிற இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்ன அந்த வார்த்தை காலாகாலங்களிலே அதற்கு பிற்பாடு வந்த விசுவாச பெருமக்கள் மத்தியிலே கடவுள் நான் இருக்கிறேன் என்று உணர்த்தின கடவுள் தமது குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய நற்செயலை செய்து அவருக்கு பிற்பாடும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து அவர் மூலமாக இன்றைக்கு நம்மை அவர் தேற்றி வழிநடத்தி நான் இருக்கிறேன் என்ற ஒரு மேலான ஒரு சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உலகங்கள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், அந்த யுத்தங்களை நாம் பார்க்கின்றோம். அதனால் எவ்வளவு மனித குலத்திற்கு ஏற்படுகிற இழப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள். ஒருபுறம் அது ஒரு பெரிய ஒரு மனவேதனையின் பாகமாக இருந்தாலும் கடவுள் இருக்கிறார். கடவுளை எந்த மனிதன் நினைக்கிறானோ, கடவுள் இருக்கிறார் என்ற எப்பொழுது மனிதன் அதை உணர்கிறானோ அதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்வு இந்த உலகத்தில் முற்றிலும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை பாதையாக அமையும். எனவே இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய பரிசுத்தமான திருச்சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி, என்னையும் கடவுள் சந்திப்பார், என்னையும் அவர் பார்க்கிறார், என் குரலையும் அவர் கேட்கிறார், என் வேதனையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார், நிச்சயமாக அவர் என்னோடு கூட செயலாற்றுவார் என்ற ஒரு உணர்வோடு கூட இந்த தவக்காலத்தில் தொடர்ந்து நாம் கடவுளில் விசுவாசம் வைப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்வின் வாயிலாக பறைசாற்றுவோம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தாமே திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். நாம் யாவரும் தொடர்ந்து இந்த வேளையிலே 568வது கீதத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். 568வது கீதம், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடல். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது.
வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி காலங்கள் வந்த பொழுது, நேரங்கள் வந்த பொழுது தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களை பார்த்து அவர்கள் குரலை கேட்டு அவர்கள் வேதனையை அறிந்து செயல்பட்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் செயல்படுகிறீர். தம் தூய ஆவியினால் எங்கள் உள்ளத்திலும் நற்கிரியைகளை உண்டு பண்ணுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இதோ இந்த தவ காலத்தின் விசுவாச பாதையின் தொடர் வாழ்வின் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட கிருபை புரிந்திருள வேண்டும் என்று உம்மை நாங்கள் நன்றியோடு பார்க்கின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே இந்த பரிசுத்தமான உம்முடைய கூடாரத்திலே நேரடியாக கலந்து கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற திருச்சபையின் விசுவாச பெற்றோர்கள், தாய்மார்கள், இன்னும் அதுபோல முகநூல் வாயிலாக உம்முடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணிக்கின்ற திருச்சபையார், கர்த்தாவே, இன்னும் இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளுக்காகவும் இந்த நாளின் எல்லா விதமான தேவைகளுக்காகவும் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காகவும் காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிலையானவை, சத்தியமானவை. நீர் எங்களிடத்தில் விரும்புகிறவைகளும் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளையும் நாங்கள் செய்கிற பொழுது உமது அன்பும் எங்கள் வாழ்விலே இன்னும் ஆழமாக வெளிப்படும் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்மை நன்றியோடு துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உமது வார்த்தைகளை நாங்கள்
பின்பற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கூர்ந்திரலும். திருச்சபையின் போதக பிதாக்களை, விசுவாச குடும்பங்களை, உள்ளூரிலும் வெளியூரிலும் அயல் தேசங்களிலும் இருக்கிற குடும்பத்தின் மக்களையும் இந்த நாளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இன்னும் தங்கள் வாழ்விலே நினைவு நாட்களை நினைத்து கடவுளுடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் சந்தியும். இது நீர் தந்த நாள், இது நீர் தந்த வாழ்வு. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை புகழுகிறோம். எங்களோடு கூட வாரும், எங்களோடு கூட செயல்படும், எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இந்த அதிகாலை வேளையிலும் நாங்கள் வெறுமையாய் கடந்து வந்தோம். நிறைவாய் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நீர், நிறைவோடு எங்களை நடத்துகிறவர் நீர். உமது கரம் எங்களை தாங்கட்டும், உமது பாதைகள் எங்களோடு கூட கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மீட்பர் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீம்பெண்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய தூய ஐக்கிய உறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தயவிருந்து காப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலவிதமான உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன்.